வணக்கம் சபைங்களா, நான் உங்க யாசர் மதுரையிலிருந்து. இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னா, டேங்க் செட் பண்ணிட்டோம், பேஸ்மெண்ட் போட்டாச்சு, அடுத்து என்ன ஸ்கேப்பிங். ஸ்கேப்பிங் தான் இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த ஸ்கேப்பிங் தான் நம்மளோட டேங்கை எலகண்டாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் காட்டும். ஸ்கேப்பிங் எப்படி பண்ணலாம்? நம்ம அக்வாரியம்ல கிடைக்கிற 10 ரூபா கல், கலர் கல், அந்த டாய்ஸ்லாம் வச்சு பண்ணலாமா? கண்டிப்பா பண்ணக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் வந்து ஃபிஷஸ்க்கு வந்து ஏத்துக்கிறாது, அதை பண்ணவும் கூடாது. நேச்சுரல் என்விரான்மெண்ட் வந்து நம்ம ஃபிஷ்ஷுக்கு கொடுக்கணும். இப்படியும் சொல்கிறேன், டேங்க் நமக்காண்டி இல்லை, ஃபிஷ்ஷுக்காண்டி தான். ஃபிஷ் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணலாம்? ராக்ஸ், ட்ரிப்ட் இந்த மாதிரி நம்ம நேச்சுரலாக இருக்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும். ட்ரிப்ட் வந்து நீங்கள் என்ன ட்ரிப்ட் வேணால் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கேன், இதை நான் மாடிஃபை பண்ணியிருக்கேன். முதல்ல லென்த்தாக இருந்துச்சு, அதை நான் கட் பண்ணி எனக்கு பிடிச்ச மாதிரி வச்சுருக்கேன். எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வச்சிங்கன்னா தான் ஃபிஷ்ஷு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாமல் தன்னோட என்விரான்மெண்ட்குள்ளே இருக்கிற மாதிரி அது வந்து யோசிக்கும். இல்லைன்னா இப்போ நம்மளே எடுத்துக்கோங்களேன், ஒரு எம்டி ரூமில் நம்மளை கதை போட்டு அடைச்சி விட்டோம்னா நம்ம இருப்போமா? கண்டிப்பாக இருக்க மாட்டோம், நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும். அதே தான் ஃபிஷ்ஷுக்கும். இந்த மாதிரி இருந்தால் தான் ஃபிஷ் நல்லா இருக்கும். சரியா? அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். ஓகே, பாய். அடி சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கான்டாக்ட் பண்றாருடா www.com மெயில் அனுப்புங்க.